இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அழகு 7 மற்றும் அழகு 8. அழகு 7ல நிதி மேலாண்மை மற்றும் பணத்தை பற்றிய ரூபாய் பிரச்சனை. அழகு 8ல காலனித்துவ பொருளாதாரம். இந்த தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாடம். நிதி மேலாண்மை அப்படின்னா என்ன? மேலாண்மை அப்படின்னு சொன்னாவே ஒரு நிர்வாகம். நிதியை எவ்வாறு நிர்வாகப்படுத்துவது, எந்த மாதிரி தேவைகளுக்கு எவ்வாறு நிதியை பகிர்ந்து அளிப்பது, இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். ஒரு நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்தில் இருந்து பண பரிவர்த்தனை அனைத்தும் இந்த நிதி மேலாண்மைக்குள்ள அடங்கும். அப்ப நிதி மேலாண்மை அப்படின்னு பார்த்துட்டோம்னா பணத்தை பற்றிய விஷயம் மட்டும் அப்படின்னு இல்லை. இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது அப்படிங்கிறதுல இருக்கு. ஏன்னா ஒரு நாடு முன்னேறுகிறது, முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறது அப்படின்னு சொன்னாவே அதுக்கு நிதி மேலாண்மை மிக 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 அவசியம். இதுல அம்பேத்கருடைய கண்ணோட்டத்தில் நிதி மேலாண்மை எவ்வாறு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே இந்த நிதியை சம்மந்தப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த நிதி எதை மையமாக வைத்து இருக்கிறது, எதை மையமாக வைத்திருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் இந்த பணமானது எந்த மாதிரி இங்க பரிவர்த்தனையில் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப காலகாலத்துல நம்ம பாக்குறப்ப எல்லா காலகட்டத்திலையும் பண பரிவர்த்தனை என்பது ஒரு நாணயம் மூலமாகவோ அல்லது ஒரு ரூபாய் தாள் மூலமாகவோ நடந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. சங்க காலத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை பழமையான காலத்தில் எந்த மாதிரி நிதி பரிவர்த்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கொடுக்கல் வாங்கல், என்னிடம் பண்டமாற்று முறை என்று சொல்லப்படுகின்ற என்னிடம் இருக்கின்ற ஒரு அதிகமான பொருளை நான் இன்னொருவரிடம் கொடுத்துவிட்டு எனக்கு தேவையான ஒரு பொருளை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது, இந்த மாதிரியான பரிவர்த்தனை தான் பண்டமாற்று முறை அப்படிங்கிற சொல்லுகின்ற முறையில் இருந்திருக்கிறது. அப்ப காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்து அந்த பண்டமாற்று முறைக்கு பதிலாக நாணய மாற்று முறை வளர்ந்திருக்கிறது. இந்த நாணய மாற்று முறை எப்ப இருந்தது அப்படின்னு பார்த்தா நாணயம் எப்பொழுது அச்சிட்டார்கள் அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம இந்தியா ஒரு நாணய விஷயத்துல ரொம்ப ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறோம். நாணயத்தை அச்சிடுவதில் சீனர்களும் இருந்திருக்கிறார்கள், அதே சமயம் நம்ம இந்தியர்களும் நாணயத்தை அச்சிடுவதில் இந்த ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரூபா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த மாதிரி எல்லாம் அச்சடித்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை இதனுடைய வரலாறு மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மிக ஒரு மாதிரி அப்பதான் அது ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டவே விட்டுருக்கு. நாணயம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டமே என்று பார்த்தோம்னா இந்த மௌரியர்கள் ஆட்சி காலத்துலதான். இந்த மௌரியர்கள் ஆட்சி காலத்துல நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நாணயங்கள் அப்ப எந்த மாதிரி இருந்ததுன்னா முழுக்க முழுக்க வெள்ளி காசுகள். இப்ப நாணயம் என்று எடுத்துக்கொண்டோம்னா இப்ப நம்ம நாணயத்துல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா முன்பக்கம் ஒரு உருவம், பின்பக்கம் ஒரு உருவம் இருக்கு. நல்ல ஒரு சதுர வடிவத்திலோ ஒரு வட்ட வடிவத்திலோ நாம் பாக்குறோம். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல அப்படி இல்ல, ஒழுங்கான வடிவங்கள் எல்லாம் இல்ல, வெள்ளி காசாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வடிவங்கள் திட்டம் இல்லாமல் ஒரு ஒழுங்கற்ற வடிவத்துலதான் இருந்திருக்கு. அதுபோல அதனுடைய பரப்பும் பாத்தீங்கன்னா சமதளமாக இல்ல, ஏற்றத்தாழ்வோட அந்த மாதிரி நாணயங்கள் முதல் காலகட்டத்துல முதல் ஆரம்ப காலகட்டத்துல அந்த மாதிரிதான். அப்ப இதுல என்ன மாதிரியான உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா யானையினுடைய உருவங்கள் அதிகமாக காணப்படுகிறது. யானை, அது போல மீள பழக்கப்பட்ட விலங்குகளுடைய உருவங்கள். அதற்கு அடுத்த காலகட்டத்துலதான் சமய சின்னங்கள், அதாவது கடவுளர்களின் உருவங்கள் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த நாணயங்கள் வெள்ளி நாணயமாக முதல்ல அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்னு பாக்குறப்பயே இந்த ஏன் வெள்ளி நாணயம் அப்படின்னு பாக்குறப்ப அந்த எந்த காலகட்டமோ அந்த காலகட்டத்தினுடைய பொருளாதார அடிப்படையில், அந்த பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில் அவங்க தன்னிறைவு அடைந்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்துச்சு அப்படின்னா அங்க தங்க நாணயங்கள் அதிகமாக அச்சிடப்பட்டிருக்கிறது. தங்க நாணயங்கள் அதிகமாக இருக்குன்னா அது அந்த காலம் ஒரு பொற்காலம், அந்த ஆட்சி காலம் ஒரு பொற்காலம். அதனால அந்த தங்க நாணயங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அந்த பொருளாதார பரிவர்த்தனை வேற மாதிரி இருக்கு.
இதே காலகட்டத்துல சில காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செம்பு காசுகள் அதிகமாக கிடைச்சிருக்கு. அப்ப இந்த செம்பு காசுகள் ஏன் அதிகமாக அந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அந்த காலத்திய அந்த அரசர்களுடைய காலகட்டத்துல இருந்த அந்த பொருளாதார அப்ப இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கூட இந்த நாணயங்கள் நமக்கு ரொம்ப உதவுது. ஒரு வரலாற்றை எழுதுவதற்கு சில ஆதாரங்கள் மூலம் முக்கியம். அந்த ஆதாரங்கள் பார்க்கிறப்ப இந்த ரூபாய் என்று சொல்லப்படுகின்ற நாணயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. என்ன மாதிரி நாணயம் அந்த காலத்துல கிடைச்சிருக்கு? வெள்ளி நாணயம் கிடைச்சிருக்கா? தங்க நாணயம் கிடைச்சிருக்கா? இல்ல தாமர நாணயங்கள் கிடைச்சிருக்கா? அந்த நாணயங்கள்ல என்ன உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு? அப்ப அந்த அரசர்கள் எதற்கு முக்கியத்துவம்? இப்ப நம்ம சமுத்திரகுப்தருடைய நாணயத்துல பாத்தீங்கன்னா, அரசர் வீணை வாசித்துக் கொண்டிருப்பது போல இருக்கும். அப்ப அவருடைய இசை பிரியம் அதுல தெரியப்படுது. அப்ப அந்த கலைகள், நுண்கலைகளுக்கு அவங்க எவ்வளவு தூரம் வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த நாணயத்தின் மூலமாக ஒரு வரலாற்றையே நம்மால் வடிவமைக்க முடியும். அப்படிப்பட்ட வரலாற்றை வடிவமைப்பதற்கு முதலாக இருக்க நாணயம் பார்த்தோம்னா மௌரியர் காலம். இந்த மௌரியர்கள் காலத்துல வெள்ளி காசு அதை எப்படி அழைச்சிருக்காங்க பாருங்க. ரூபிய ரூபா, ரூபிய ரூபா, ரூபிய ரூபா என்று அழைக்கப்பட்ட வெள்ளி காசுகள் முதலில் நம்ம இந்தியால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சங்க காலத்துல எல்லாம் பொற்காசுகள் இருந்துச்சு செஞ்சாங்க அப்படின்னா அதெல்லாம் சும்மா அந்த ஒரு ஒரு எடை மதிப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் அது. நம்ம ஆதாரப்பூர்வமாக பாக்குறப்ப மௌரியர்கள் காலத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரூபிய ரூபா, இந்த ரூபிய ரூபால யானை, நான் முதலே சொன்ன யானை சின்னம், அதுபோல யானை, சக்கர சின்னங்கள் இதுல எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ரூபியா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்ட ஒரு விஷயம். சமஸ்கிருத சொல் ரூபா என்ற சொல்லிலிருந்து பெருக்கப்பட்டது. அப்ப ரூபா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வார்க்கப்பட்ட ஒரு வடிவம், வார்க்கப்பட்ட ஒரு படிமம். வார்க்கப்பட்ட என்றால் அதை வார்த்தெடுத்திருக்கிறார்கள், வார்த்தெடுத்து அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அது சமஸ்கிருத சொல் ரூபா என்றால் வார்க்கப்பட்ட வெள்ளி, அது ஒரு வெள்ளி காசு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த இப்ப அடுத்து பார்த்தோம்னா சாணக்கியர் வந்து எழுதிய நூல் வந்து அர்த்த சாஸ்திரம். சாணக்கியர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேலாண்மை, அரசியல் மேலாண்மை, எவ்வாறு நிர்வாகம் இருக்க வேண்டும், அரசருக்கான தகுதிகள் என்ன, நாட்டு மக்களுடைய தகுதிகள் என்ன, ஒரு மந்திரி எப்படி, மந்திரி பரிபாலன சபை எப்படி இருப்பார், இது எல்லாமே அந்த சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அந்த அர்த்த சாஸ்திரத்தில் பொருளியல் மேற்கோள்களும் காட்டப்பட்டிருக்கு. இந்த பொருளியல் மேற்கோள்கள்ல காணப்படுறதுதான் வந்து வெள்ளி காசு பயன்படுத்தப்பட்டிருக்கு, தங்க காசு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே அந்த பொருளியல் நூலில் மிக தெளிவாக அவர் வந்து எழுதியிருக்காரு அர்த்த சாஸ்திரம். இது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூல ஆதாரம்னு நம்ம சொல்லலாம் அந்த ரூபாயை பொறுத்தவரை. அப்ப அவர் குறிப்பிட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா வெள்ளி காசை எப்படி கூப்பிடுறாங்க, ரூபிய ரூபா. இது வந்து அதிகமாக புழக்கத்தில் இருந்திருக்கிறது வெள்ளி காசுகள். அடுத்து தங்க காசுகளை வந்து சுவர்ண ரூபா, செப்பு காசுகளை தாமிர ரூபா, ஈய காசுகளை சீச ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா ரூபா என்றால் ஒரு வடிவம். நம்ம இன்னைக்கு நம்ம வந்து ரூபா அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய நாணயத்தினுடைய ஒரு நாணய தாளாக இருக்கலாம், அது நாணயமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் தாளா கூட இருக்கலாம். நம்ம அதை ரூபான்னு சொல்றோம். ஆனா ரூபா என்பதற்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா ஒரு வடிவம், ஒரு வடிவத்தை தாங்கிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இதே போல அடுத்து பாத்தீங்கன்னா சர்ஷா சூரி நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா முகலாயர் ஆட்சி காலகட்டத்துல பாக்குறோம். முகலாயர் ஆட்சி காலத்துல பாபருக்கு பின்பு வந்தவர் தான் சர்ஷா சூரி. ஒரு 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 15 ஆண்டுகள் தான், ரொம்ப அவர் ஆட்சி செய்யல. 15 ஆண்டுகள் இடையில் வந்தவர் பாபருக்கு பின்பு. இந்த சூரி வம்சத்தை சார்ந்ததால் அவர் வந்து சர்ஷா சூரின்னு சொல்றாங்க. இந்த சர்ஷா சூரி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நிர்வாக தந்தைன்னு கூட வர நம்மள சொல்லலாம், நிர்வாக முறையின் சீர்திருத்த தந்தைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மிக மிக அழகாக திட்டமிட்டு ஒரு படை அமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு படை எப்படி செயல்படணும், ஒரு நாட்டு குடிமக்கள் எப்படி இருக்கணும், அந்த குடிமை இயல் எப்படி இருக்கணும், பொருளாதாரம் எப்படி இருக்கணும், ஒரு நிர்வாகம் சிறப்பாக எப்படி செயல்படணும். நிர்வாகம் சிறப்பாக செயல்படணும்னா அதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒண்ணு நிதி, இன்னொன்னு நீதி. அந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அந்த நிதி. அப்ப இந்த நிதிங்கிறது என்னன்னு சொன்னோம்னா நம்ம சொல்லப்படுற இந்த நாணய மேலாண்மை. அப்ப முதலாக அவர் நாணய எடை வைத்து வெளியிடுகிறார்.
அதாவது நம்ம சொன்ன மௌரியர்கள் காலத்துல உள்ள நாணயங்கள் வந்து அதாவது அந்த வடிவமும் ஒரு சீராக இல்லை, மேற்பரப்பும் சீராக இல்லை. அப்ப அந்த வெள்ளி நாணயத்தினுடைய எடை ஒரு நாணயத்துக்கு இன்னொரு நாணயம் வேறுபடும். ஒரு நாட்டில் நாணய மதிப்பு என்பது சீராக இருக்க வேண்டும். அப்ப முதலாக ஷெர்ஷா வெளியிட்ட நாணயம் தான் வந்து சீரான விஷயமாக வருகிறது. 178 தானிய எடையுள்ள வெள்ளிக்காசுகளை இவர் வெளியிட்டிருக்காரு. அப்ப எல்லாமே ஒரே போல எடையில இருக்கும். அந்த இடையில மாற்றங்களே இருக்காது. அதற்கு ரூபையா என்று பெயர் கொடுத்திருக்கிறார். அப்ப நாணய முறையின் தந்தைன்னு கூட நம்ம சொல்லலாம். நிர்வாகத்துறையின் சந்தை அந்த மாதிரியா நிறைய வந்து இவருக்கு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு சிறப்பான ஒரு வடிவம். இவரை பின்பற்றித்தான் பின்னாடி மௌரியர்கள் கால நிர்வாக முறையே வந்து இருந்தது. அந்த நிர்வாக முறைக்கு அப்புறம் அடுத்த ஆங்கிலேயர்களுடைய வருகையின் போது அது அப்படியே தொடர்ச்சியாக நம்ம இந்தியாவில வந்து பயணித்ததுன்னு சொல்லலாம். அப்ப இந்த ஷெர்ஷா சூரியினுடைய இந்த வெள்ளி காசுகள், ரூபையா என்று சொல்லப்படுகின்ற வெள்ளி காசுகள், இந்த வெள்ளி காசுகள் முகலாயர்கள் ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கிறது, மராட்டிய ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கிறது. அதன் பின்பு வந்த பிரிட்டானியர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்த பொழுதும் இது செலவாணியாக இருந்து வந்திருக்கிறது. இந்த ரூபையா என்பது ஷெர்ஷா சூரியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நாணயம். ஒரே எடையுள்ள சம எடையுள்ள வெள்ளிக்காசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த காலகட்டத்துல இருந்த அந்த 19ஆம் நூற்றாண்டிலே பார்த்தோம்னா எல்லா நாணயங்களுமே வெள்ளிக்காசா தான் இருக்கு. ஆனா நம்ம உலக சந்தையை பற்றி பாக்குறப்ப தங்கத்தை அடிப்படையாக வச்சிருக்கு. உலக சந்தை தங்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அப்ப ரூபாயுடைய மதிப்புல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த தங்கத்தை அடிப்படையாக இருக்கிறனால ஏன்னா நம்ம வந்து இந்தியால வந்து வெள்ளி நாணயங்களை அடிப்படையாக வைத்திருக்கோம். அப்ப இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது? அதாவது ஒரு ஒன்றுபட்ட ஒரு நாணய மதிப்பு இந்தியா முழுவதும் ஒரே நாணய மதிப்பை எவ்வாறு கொண்டு வரும்? இது ஒரு சிக்கலான ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா வளர்ச்சி பாதையில் போய்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த நாணயங்களை அப்படியே அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வழி நடத்தி சொல்லிருக்காங்க. எதுனா முகலாயர்களுடைய அந்த ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயத்தை அதே நாணயங்களை கொண்டு போயிருக்காங்க. அப்ப இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 1717 பேரரசர் பரூக்ஷியர், முகலாய மன்னர் பரூக்ஷியரிடம் அவருடைய நாணய சாலையில் அனுமதி பெற்று ஆங்கிலேய நாணயங்களை முதலாக அந்த நாணய சாலைகள் மூலமாக அச்சிட ஆரம்பிக்கிறாங்க 1717. அப்ப அந்த நாணய சாலையில போய் அவங்க அச்சிடப்பட்டதுக்கு அப்புறம் அவர்களுடைய முறைப்படி அந்த வெள்ளி காசுகள் தங்க காசுகளுக்கு பெயர் மட்டும் மாற்றப்படுகிறது. தங்க காசுகளை கரோலினா அப்படின்னு சொல்றாங்க, வெள்ளி காசுகளை அஞ்சலினா அப்படின்னு சொல்றாங்க, செப்பு காசுகளை கூப்பரூன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து வெள்ளியும் ஈயமும் கலந்துரும், அதனால வெள்ளிய காசுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வெள்ளி மட்டும் அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதாரம் வந்து அந்த நிலம் வேற மாதிரி இருக்கு. அதனால ஈயத்தை கொஞ்சம் கலந்து வெள்ளிய காசுகளாக அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப நம்ம முகலாயர்கள் ஆட்சி காலத்துல இருந்த நாணயமே அப்படியே சிறிது சிறிதாக வளர்ச்சி அடையப்பட்டு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலகட்டத்தில் மேம்படுத்தப்பட்டு நாணய சாலையை ஒப்படைச்சிட்டாரு. பரூக்ஷியர் வந்து நாணய சாலையே ஆங்கிலேயர்கள் கையில ஒப்படைச்சிட்டாரு. அவங்களுடைய வழக்கப்படி அங்க இங்கிலாந்து முறைப்படி இது சில மாற்றங்களை கொண்டு வந்து நாணயங்களை வெளியிடுறாங்க. தங்க நாணயங்களும் வருகிறது, வெள்ளி நாணயமும் வருகிறது, வெள்ளிய காசுகளும் வருகிறது. அப்ப 1835 இதுக்காக ஒரு நாணயவியல் சட்டமே வெளியிடுறாங்க. நாணயவியல் சட்டம்னா என்னன்னா என்ன மாதிரி நாணயம் எதற்கு பயன்படுத்த வேண்டும், அந்த நாணயத்தினுடைய மதிப்பு எவ்வளவு, எந்த நாணயத்திற்கு எவ்வளவு மதிப்பு. அப்ப நாணயங்கள்ல முதல்ல யாருடைய உருவம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வில்லியம். 4ஆம் வில்லியத்துடைய ஒரு உருவமும் மறுபக்கத்தில் நாணயத்துடைய மதிப்பு நம்மளும் இப்பயும் பாக்குறோம். ஒரு ₹1 நாணயமாக இருந்தாலும் சரி, ₹2 நாணயமாக இருந்தாலும் அதுல போட்டிருக்கோம் நமக்கு 2 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப அது வந்து நாணய மதிப்பு. அந்த நாணய மதிப்பு வந்து என்னென்ன மொழியில இருந்ததுன்னா ஆங்கில மொழியிலும் பெர்ஷிய மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது. நமக்கு இப்ப பாக்குறப்ப 2 அப்படின்னு சொன்னோம்னா 2ன்னு சொல்லி என்ன போட்டிருப்பாங்க, ஆங்கிலேயத்துல இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் நமக்கு நாணயங்கள்ல. இதே போல ஆங்கிலத்திலும் பெர்ஷிய மொழியிலும் என்ன பண்றது, நாணயத்தினுடைய மதிப்பு ஒரு பக்கம் 4ஆம் வில்லியத்தினுடைய உருவம் ஒரு பக்கம்.
இந்த மாதிரி நாணயங்கள் வந்து கொஞ்சம் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. முதலாக நம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய நாணயமான 4ஆம் வில்லியம் அவருடைய இதான் வந்து முதல்ல வந்திருக்கு. அந்த 1840க்கு அப்புறம் அடுத்து என்னன்னு சொன்னோம்னா 4ஆம் வில்லியத்துக்கு அப்புறம் யார் இருந்தாங்கன்னா விக்டோரியா அரசியார் இருந்திருக்காங்க. சோ விக்டோரியா அரசியாருடைய படம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா அதோட நாணயத்தினுடைய மதிப்பு. இதே போல அந்த ஆங்கிலத்திலும் பெர்ஷிய மொழியிலுமே எழுதப்பட்டிருந்திருக்கு. அப்ப சிறிது சிறிதாக ஒரு வளர்ச்சி. இப்ப வந்து இந்த நாணயங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா மிக அழகாக நேர்த்தியாக சரி விகிதத்தில் சரிசமமான எடையில் இருக்கிறது. அப்ப அந்த நாணயத்தினுடைய மதிப்பு ஒண்ணு போல இருக்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த நாணயவியல் சட்டம் வந்து அதை தெளிவுபடுத்தி கொடுக்கிறது. 1835ஆம் ஆண்டு நாணயவியல் சட்டம். அடுத்து 1911 5ஆம் சார்ஜ் மன்னர் அரியணை ஏறுகிறார். அப்ப அவருடைய உருவம் வந்து நம்ம நாணயங்கள்ல பொறிக்கப்படணும். அப்ப விக்டோரியா அரசியாருக்கு பதிலாக 5ஆம் சார்ஜ் மன்னருடைய உருவம் வந்து பொறிக்கப்படுது. உருவம் பொறிக்கப்பட்டு அந்த ரூபாய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னோம்னா அது ஒரு சரிவர வந்து வடிவமைக்கப்படவில்லை. சரிவர வடிவமைக்கப்படாதனால அந்த உருவத்தை பார்த்தால் அந்த நாணயத்தோடைய உருவம் வந்து ஒரு பன்றியின் உருவம் போல இருந்ததாம். அந்த அரசரின் உருவம் வந்து ஒரு பன்றியின் உருவம் போல இருந்ததுனால அத பன்றி ரூபாய் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த இடத்துல ரொம்ப அத வந்து ஒரு ஏளனத்துக்கு ஒரு விஷயமா நேரம் பேசியிருக்காங்க. இது ஆங்கிலேயர்களுக்கு மிக வருத்தத்தை கொடுக்கிறது. அப்ப இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க காலகட்டத்துல பன்றியின் உருவம் அப்படின்னோடனே இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, ரொம்ப கேவலமா அதை வந்து இது பண்ணி பேசுறாங்க. அப்ப இந்துக்களுக்கும் பிடிக்கல, இஸ்லாமியர்களுக்கும் பிடிக்கல. அப்ப இந்த இந்தியர்களுடைய மனசுல வந்து இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தவே என்ன பண்ணிட்டாங்க, ரத்து செஞ்சுட்டாங்க. அந்த பன்றி ரூபாய் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் சார்ஜ் மன்னுடைய பொறித்த உருவம் வெளியிடப்பட்டது வந்து நாணயம் அந்த இடத்த ரத்து செய்யப்படுகிறது. ஏன்னா சரியான ஒரு அப்ப இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாணயவியல் சட்டம் மூலமாக நாணயம் என்பது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க. நாணயம் என்பது எது சொல்லுவாங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு நேர்த்தியான ஒரு மனிதருக்கு எடுத்துக்காட்டு கூட நாணயமான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாணயம் என்றால் எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் ஒரே போல இருக்கணும், ஒரே அளவில் ஒரே வடிவமைப்பில் மிக சரியாக இருக்க வேண்டும் அந்த நாணயம். அதனாலதான் அந்த நாணயத்தை என்ன செஞ்சுட்டாங்க, ரத்தை செஞ்சுட்டாங்க ஆங்கிலேயர்கள். அப்ப விடுதலைக்கு அப்புறம் இந்த நாணயம் எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பாக்குறப்ப விடுதலைக்கு பின்பு முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு இந்த இந்திய ரூபாய்கள் அணாக்களாக மதிப்பிடப்பட்டன. அணாக்கள் நம்ம தாத்தா காலத்துல அதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அணாக்கள்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு ரூபாயினுடைய மதிப்பு 16 அணாக்கள். அப்ப அந்த அணாக்கள் திருப்பி என்ன பிடிக்குதா, பைசாவா பிரிக்கப்படுது. ஒவ்வொரு அணாவும் 4 பைசா, அப்படி இல்லைன்னா 12 பைசா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கு. அணாவினுடைய மதிப்பும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி இருக்கு. முதல்ல சொன்னப்ப ஒரு அணாக்கு 4 பைசா தான். அப்ப ஒரு காலகட்டத்துல ஒரு அணாக்கு 12 பைசா வரை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு ரூபாயை எப்படி எல்லாம் பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொன்ன, முதல்ல வந்து ஒரு ரூபாய் வந்து 16 அணாக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த 16 அணாக்கள் அடுத்து எப்படி பிரியுது, 16 4 ஒரு அணாவுக்கு 4 பைசா அப்படின்னு பார்த்தோம்னா 64 பைசாவா மாறுது. இல்ல ஒவ்வொரு அணாவும் 12 பைசா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா 192 பைசாவாக மாறுகிறது. இது மாதிரி சிறு சிறு மாற்றங்கள் இந்த ரூபாய் வரலாற்றில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு அணாக்கள் என்பது புழக்கத்தில் அதிகமாக இருந்திருக்கிறது. ஒரு ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு இந்த அணாக்கள் வந்து நடைமுறையில் இருந்திருக்கின்றது. அப்ப அரை அணா அப்படின்றது இருக்கு, காலனான்றது இருக்கு, ஒரு அணான்றது இருக்கு. ஒரு அணானா 6 பைசா, ஒரு அணானா 6 பைசா. அப்புறம் ஓட்ட காலனா அப்படின்லாம் சொல்லுவாங்க. காலனா ஓட்ட காலனா, அதாவது இதனுடைய மதிப்புகளை அழகாக திட்டமிட்டு நடைமுறை புழக்கத்திற்கு எது தேவை இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து சரிவர அந்த ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க. அப்ப முழுக்க இந்த நாணயமானது எந்த மதிப்புல இருந்திருக்குன்னா அணாக்கள் மற்றும் பைசாக்கள் மதிப்பில் இருந்திருக்கு. அணா மற்றும் பைசா, அதாவது ஒரு அணா என்பது 6 பைசா. ஒரு அணா என்பது 6 பைசா. 100 பைசாக்களை கொண்டது ஒரு ரூபாய். அப்ப ஒரு ரூபாய்க்கு 100 பைசா. அப்ப இந்த மாதிரி, அதாவது 1957 தசம மயமாக்கல்னு சொல்றாங்க. தசம மயமாக்கல்னா ஒரு 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 நம்ம இப்ப வந்து
ஒரு தசம எண்ணுக்கு அப்புறம் இத்தனை நம்பர் இருந்ததுன்னா, ஒரு 9.7 அப்படின்னு இருந்ததுன்னா, 9.7 புள்ளிக்கு அப்புறம் ஒரு இருக்க 7 நம்ம என்ன பண்ணுவோம்? அத வந்து மாற்றி 10 என்று எழுதுவோம். தசம மயமாக்கல். முழுமையான எண்ணாக அதை ஏன்னா வந்து அந்த முழுமையான எண்ணை பகுக்கின்ற பொழுது பிட்டு பிட்டா இருக்கக்கூடாது. அது வந்து சரிவர அதை வகுத்து நமக்கு ஈவு கிடைக்கணும். அந்த ஈவு சரிவர கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தசம மயமாக்கல்ங்கிற அந்த முறை வருது. இந்த தசம மயமாக்கலுக்கு அப்புறம் ரூ. 1 மதிப்பு எப்படின்னு சொன்னோம்னா 100 பைசா. இத என்ன சொல்றாங்க? நயா பைசான்னு சொல்றாங்க. ஏன் நயா பைசான்னு சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து பைசான்னு சொல்லிட்டாங்க. ஒரு அணாக்கு இத்தனை பைசான்னு சொல்லிட்டாங்க. அந்த பைசாவும் இந்த பைசாவும் மாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, நயா பைசா, நயே பைசா, நயா பைசா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ரூ. 100 புதிய பைசாக்கள். இது வந்து புதிய பைசா. அதனால இது வந்து நயா பைசான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒரு சிறிது சிறிதா வளர்ந்து அனாக்கள் என்று வழங்கப்பட்ட ஒரு முறை பைசாக்கள் என்று மாறப்பட்டு பைசாக்கள்லையும் நயா பைசா அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கு. அப்ப இந்த முதலாம் உலகப் போரோட பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய வெள்ளி தட்டுப்பாடு. முதலாம் உலகப் போர் நடந்த காலகட்டத்துல பொருளாதாரம் மிக இறக்கத்துல இருந்தது. அப்ப வெள்ளியே கிடைக்கல எங்கேயுமே. அப்ப முதலாக ரூ. 1 தாள், ரூ. 1, ரூ. 2, அரை ரூபாய் கூட தாள் அடிச்சிருச்சாங்க. அப்ப அந்த அது போக சில சின்ன மதிப்புள்ள நாணயங்களுக்கு வந்து தாள்ல அடிக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, செம்பையும் நிக்கலையும் சேர்த்து அந்த நாணயங்களை ஒரு கலவையில உருவாக்கியிருக்காங்க. செம்பையும் நிக்கலையும் சேர்த்து ஒரு சிறு மதிப்புள்ள ஒரு வெள்ளி நாணயமா அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலா வெள்ளி நாணயத்திற்கு ஈடாக இது பயன்படுத்தப்பட்டது. இப்ப நம்ம பயன்படுத்திக்கின்ற அதே நாணயம் தான். இப்ப ரூ. 5 காயின் அந்த இதுல ரூ. 5 நாணயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செப்பு நிக்கல் கலவையில தான். இதுதான் முதலாக வெள்ளி நாணயத்திற்கு பதிலாக புழக்கத்துல வருது. அப்ப இந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இதுலயும் ரொம்ப சோதனை. இதுலயும் ரொம்ப பணம் வந்து ரொம்ப ஒரு தாழ்வு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப வேற வழியே இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கலப்பு உலோகங்கள் யூஸ் பண்ணப்படுது. கலப்பு உலோகங்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. தூய நிக்கல் நாணயங்கள் மற்றும் தூய அலுமினிய நாணயங்கள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1940, 47 இதுல எல்லாம் வந்து நிக்கல் நாணயங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல செம்பும் நிக்கலும் கலந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்து நிக்கல் மட்டும் உபயோகப்படுத்தி நாணயங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இப்ப நடைமுறையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரூ. 1 தாள் இருக்கு, ரூ. 2 தாள் இருக்கு, அரை ரூபாய் தாள் இருக்கு, ரூபாய், ரூபாய், ரூபாய்ன்னு சொல்லி தாள்கள் இருக்கின்றன. அது போக சின்ன நாணயம், சிறிய நாணய மதிப்புள்ள நாணயங்கள் வந்து நமக்கு நிக்கல் நாணயங்களாக 1 பைசா, 2 பைசா, 3 பைசா அந்த மாதிரி வருது. அப்ப நம்ம முதல்ல என்ன சொன்னா ரூபாய்க்கு 64 பைசா, அடுத்து 192 பைசான்னு சொல்லிட்டு அந்த அணா தொடர் வந்து 1950க்கு அப்புறம் வந்து அப்படி வெளியிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இந்திய குடியரசனுடைய முதல் நாணயமாக என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து யார் தேவையில்லை. இந்த விக்டோரியா அரசினுடைய படமோ 4ஆம் சார்ஜ் மன்னர் படமோ அது நமக்கு இருக்க வேண்டியது இல்லை. அப்ப அதுக்கு பதிலாக முதலாக அசோகருடைய அந்த 3 சிங்கங்கள் நம்ம புத்த மத சின்னமாக அசோகர் பயன்படுத்திய அந்த 3 சின்னங்கள் அதை உடையதான் நம்ம நாட்டு சின்னமாக அது வந்து நாட்டு சின்னம், நம்ம இந்திய நாட்டு சின்னம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம நாணயத்துல ஒரு பக்கம் அதுவும் இன்னொரு பக்கம் அந்த அந்த நாணயத்தினுடைய மதிப்பு என்ன நாணயத்தினுடைய மதிப்பு இருக்குமோ அந்த நாணயத்தினுடைய மதிப்பை வெளியிட்டாங்க. ஆனா ரூபாய் நாணயத்துல மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தானிய கதிர், விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நம்ம இந்திய நாடு அப்படிங்கறதுனால தானிய கதிர் வந்து படத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. நாணயம் பார்த்தோம்னா ரூபாயும் இருந்திருக்கு, அணாவும் இருந்திருக்கு, பைசாவும் இருந்திருக்கு. ரூபாய், அணா, பைசா இது எல்லாமே 1950ல இருந்து அடுத்து தொடர்ச்சிக்கிட்டே வருது. அந்த அணாங்கிறது 1 அணா, 2 அணா, அது போல அரை அணா, கால் அணா அப்படிங்கிற மாதிரியான அந்த அணாக்களும் அதே போல பைசாக்களும் தொடர்பில இருந்திருக்கு. அதுல ரூபாய் தாள்களும் வந்து நமக்கு வந்து புழக்கத்துல வந்து இருந்திருக்கு. 1950ல இருந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் அடுத்த ஒரு சீர்திருத்த சட்டம் 1955ல ஏற்கனவே நம்ம 1834 பார்த்தா இவ அடுத்து 1955ல நாணய சீர்திருத்த சட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இயற்றப்பட்டு 1957ல இருந்து நடைமுறைக்கு வருது. அப்ப இந்த இதுலதான்
ரொம்ப தெளிவா இன்னைக்கு நம்ம நடைமுறையில உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கின்ற அந்த தசமமயமாக்கல் தொடர் வந்து அழகா தெளிவா அதுல வந்து திட்டமிடப்பட்டது. முதல்ல சொன்ன மாதிரி இல்லாம இப்ப ₹1 என்பது 100 பைசாக்களாக சரியா பிரிக்கப்படுது. அத பைசால இருந்து இதை வேறுபடுத்தி சொல்லணுங்கிறதுக்காக நயா பைசா, நயே பைசான்னு சொல்லி புதிய பைசாவாக இது சொல்லப்படுது. அப்ப இதுல நாணயங்கள் எப்படிலாம் வெளியிடப்பட்டிருக்கு பாத்துங்க. ஒரு ஒரு பைசா, 2 பைசா, 1 பைசா எப்படி இருக்கும்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஸ்கொயர் அதாவது சதுர வடிவத்தில் இருக்கணும். சதுர வடிவத்தில் இருக்கின்றது வந்து ₹1 1 பைசா நாணயம். 1 பைசா நாணயம் சின்ன சதுரமாக இருக்கும். 2 பைசா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சுற்றிலும் வளையமாக போடப்பட்டு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும், பெரிய வடிவத்தில் இருக்கும். ₹3 நாணயம் எப்படி இருக்கும்னா அருங்கோண வடிவத்தில் இருக்கும் அந்த நாணயத்தினுடைய. அப்ப அந்த வடிவத்தை வைத்தே என்ன செஞ்சிடலாம், படிச்சவங்க படிக்காதவங்க எளிதாக புரிந்து கொள்ள கையில் தடவி பார்த்தே அதை கண்டுபிடிச்சிடலாம். இது ₹1, 1 பைசா நாணயம், இது 2 பைசா, இது 3 பைசா, இது 5 பைசா. 5 பைசா நாணயம் எல்லாமே வடிவங்கள் மாற்றப்பட்டிருக்கும். 1 பைசா நாணயமும் 5 பைசா நாணயமும் வடிவத்தில் வேறுபடைத்தான் இருக்கும். சிறிய நாணயமாக இருந்தால் அது 1 பைசா, பெரிய சதுரமாக இருந்து அதுக்கு பேர் வந்து 5 பைசா என்று வடிவத்தில் கூட அழகாக மாற்றம் செய்யப்பட்டு எளிய சாதாரண ஒரு பாமரனுக்கும் அது வந்து புரியுற மாதிரி இருக்கணும், அந்த பழக்கத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இது அறிமுகப்படுத்தப்படுது. அதுபோல 20 பைசா நாணயம் ஒரு பெரிய வட்டமாக இருக்கும். அடுத்து 50 பைசா நாணயம். இதெல்லாம் அந்த வடிவத்தில் இருந்தே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், தெரிஞ்சிடலாம். அதோட 10 பைசா, 5 பைசா, 10 பைசா எல்லாமே நாணயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும், எழுதுன வடிவமாக இருந்தது. அடுத்து அனா தொடர் நாணயமும் நயா பைசாவும் ஒண்ணு போல சேர்ந்தே வந்துச்சு கொஞ்ச காலத்துக்கு. ஏன்னா உடல்ல ஒரு விஷயத்த நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைச்சா ஒரு ஒரு காலகட்டம் கொடுக்கணும். அதனுடைய வளர்ச்சி பாதையில அது போகுதா, என்ன மாற்றங்கள் வருதுங்கிறதுக்கு ஒரு காலகட்டம் கொடுக்கணும். அப்ப அந்த ஒரு காலகட்டம் கொடுக்கறப்ப 2 நாணயங்களும் ஒரு சேர பயணத்திட்டு அந்த அனாவும் சரி பைசாவும் சரி இருக்கு. 1968 இருந்து பார்த்தோம் சொன்னோம்னா புதிய நாணயங்கள் எல்லாமே பைசா, நயா பைசா இப்ப கிடையாது, பைசான்னு மட்டுமே அறிவிக்கிறாங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த நாணய வீக்கம், பணவீக்கம் ரொம்ப அதிகமானதுனால நாணயங்கள் எல்லாமே அலுமினியத்தில் பதிக்கப்பட்டன. அலுமினியத்துல பதிக்கும். அதாவது இதுவரை வந்து வெண்கலம் இருந்துச்சு, நிக்கல் இருந்துச்சு, பித்தளையும் நிக்கலும் சேர்ந்து வந்தது, செம்பு காசு இருந்துச்சு, அலுமினிய காசு இருந்துச்சு, வெண்கல காசு இருந்தது. இப்ப வந்து முதலாக என்ன பண்றாங்கன்னா அலுமினியத்தில் மட்டும் பதிக்கப்படுகிறது நாணயங்கள். அந்த 6 முகம் கொண்ட அந்த 3 பைசா அதுல வந்து ரொம்ப வேகமா முதல்ல அதுலதான் வருது. அந்த அலுமினிய நாணயம் வந்து 3 பைசாலதான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. 3 பைசால தான் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அப்படி புழக்கத்துல வருது. 20 பைசா நாணயத்தை மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா 1968க்கு அப்புறம் அதை புழக்கத்துல வைக்கல. 20 பைசா வேணும்னா 2 10 பைசாவை சேர்த்து பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி வந்து 20 பைசா நாணயத்தை மட்டும் பரவலாக பயன்படுத்தல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னு சொன்னா 1970க்கு அப்புறம் இந்த 1 பைசா, 2 பைசா, 3 பைசா எல்லாம் காணா போச்சு. ஏன் அப்படின்னா அந்த வெளியிட முடியல, உற்பத்தி செலவு அதிகம். அப்புறம் 10 பைசா, 25 பைசா, 50 பைசா மட்டும் இருந்துச்சு. அப்புறம் 88க்கு அப்புறம் ₹1 எப்படி வந்துச்சுன்னா நாணயத்துல வந்துருச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா நாணயங்கள் ₹1 ஆரம்பிக்குது. எளிய ₹1 வந்து ₹1. நம்ம அந்த காலகட்டத்துல வந்து 1 பைசா இருந்தது. 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசான்னு சொல்லி அதோடைய தொடர்ச்சி இருந்தது. இப்ப வந்து ₹1 நாணயம் வந்து முதல்ல இருக்கு. பைசாக்கு பதிலாக ₹1 நாணயம். ஏன்னா அதெல்லாம் வந்து குறைந்த அழகுகளாக, ஏன்னா நாணயம் இன்னைக்கு வந்து பொருளாதாரம் மேம்பட்டுருச்சுங்கிறப்ப அது வேற மாதிரி மாறுது. அதனால 92ல இருந்து ₹1 நாணயம் இப்ப பாக்குறப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ₹1 நாணயம், ₹2 நாணயம், ₹5 மதிப்புல. அப்ப இதுல நாணயத்துக்கு பதிலாக என்ன ஆச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா தாள்கள் இல்லாம நாணயங்களாகவே இது எல்லாமே அப்ப குறைந்த பணத்தாள் எதுன்னு சொன்னோம்னா ₹5 தாள்கள் இருந்தன. அப்புறம் அந்த ₹5 தாள்கள் அதுக்கப்புறம் ₹5 தாள்களும் ஒரு மதிப்பு இல்லைன்னு சொல்லி ₹10 தாள்கள் தான் வந்து இப்ப வந்து குறைந்த மதிப்பில் இருக்கு. இது வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பாதையை காட்டுகிறது. இந்த ரூபாயினுடைய வரலாறு வந்து ஒரு நாட்டு எந்த மாதிரி ஒரு ஆரம்ப காலகட்டத்துல எந்த நிலையில இருந்து இன்னைக்கு எந்த நிலைக்கு அப்படியே வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறது வந்து நாணயத்தினுடைய வரலாறு வந்து தெளிவா நமக்கு சொல்லுது. அப்ப இதனுடைய மதிப்பை வந்து எதுக்கு ஈடா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 1926ல இருந்து 66 வரை இதை வந்து எதோட நாணயத்தோட ஒப்பிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் நாணயம், அந்த இங்கிலாந்தினுடைய நாணயம்
ஸ்டெர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெர்லிங்கிறது அங்க நாணய மதிப்பு. அந்த ஸ்டெர்லிங் நாணய மதிப்போட ஒப்பிட்டு பார்க்குறப்ப 13.33 அப்படிங்கிறது அந்த இந்திய நாணயமாக இருந்திருக்கு அதோடைய தொடர்ச்சி. ஆனா 1966ல இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, நம்ம டாலருக்கு மாத்தியாச்சு. நம்ம நாணய மதிப்பை எப்ப கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டாலரோட பார்க்கணும். அப்ப முதலாக இது எப்படி இருந்ததுன்னா 7.8 ரூபாயாக அந்த டாலருடைய மதிப்பு வந்து இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல முதலாக 1966ல நம்ம ரூபாயினுடைய மதிப்பு வந்து $1 7.8 ரூபாய் வந்து சமமான மதிப்பாக இருந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல நாணயத்தினுடைய முன்னேற்றம். சரி, இந்த நாணய முன்னேற்றத்தை வைத்து நம்ம அம்பேத்கர் அவருடைய பார்வையில என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அம்பேத்கரை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ஒரு அவர் என்ன சொல்லலாம்னா ஒரு சீர்திருத்தவாதியாக மட்டும் பார்க்க வேண்டாம். அவர் ஒரு லட்சியவாதி. ஒரு நாட்டை பொருளாதாரத்தில் எவ்வாறு மேம்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக திட்டமிட்டவர். அப்ப இவர் வந்து இவருக்குரிய கல்வி அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரத்துல இந்தியாவிலேயே முதலாக முனைவர் பட்டம் பெற்றவர் யாருன்னா அம்பேத்கர். பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் அப்படின்னா அப்ப அவருடைய கருத்துக்களை யோசிப்பாங்க. அப்ப எந்த மாதிரி எல்லாம் அவர் யோசிச்சிருப்பாரு. அப்ப இவர் வந்து ஒரு கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்றவர். அதுவும் அங்க இருக்கிற எத்தனை பொருளாதார நிபுணர்கள் இருப்பாங்களோ அவங்கள இவரும் சேர்ந்தவர். ஒரு முன்னணி, அந்த முன்னணியில இருக்கின்ற பொருளாதார நிபுணர்களில் இவரும் ஒருவர். அப்ப ஒரு மிக சிறந்த ஒரு பொருளாதாரவாதி. அப்ப இவர் எவ்வாறு நமக்கு வந்து நம்ம நாட்டினுடைய நிதி மேலாண்மையை மேம்படுத்துவதில், ரூபாய் மதிப்பை திட்டமிடுவதில் இவர் எப்படிலாம் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு 1921ஆம் ஆண்டு வரை தொழில்முறை பொருளாதார அறிஞராக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வந்துட்டாரு, விடுதலை போராட்டத்துக்குள்ள உள்ள வர்றார். அந்த முதல்ல இருக்கப்ப அந்த பொருளாதாரம் குறித்து 3 புத்தகங்கள் எழுதியிருக்கார். இன்னைக்கும் அந்த புத்தகம் வந்து பொருளாதாரத்திற்கு ஒரு அடிப்படை ஒரு புத்தகமாக நமக்கு பொருளாதாரம் படிக்கின்ற மாணவர்களுக்கு அடிப்படை புத்தகமாக அது வந்து இருக்கு. அதுல மிக தெளிவாக எல்லா விஷயத்தை பற்றி அவர் போட்டிருக்காரு. முதல் புத்தகம் பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகம் மற்றும் நிதி. கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிர்வாகம் எப்படி நடக்குது, அந்த நிர்வாகத்திற்கு என்ன அவசியம் தேவைப்படுது, அவங்க எந்த நிதி மேலாண்மையை அவங்க வந்து கை கொள்றாங்க, என்ன மாதிரி நிதியோட உள்ள வந்தாங்க இந்தியாவுக்குள்ள, இப்ப எந்த மாதிரி நிதியை மேலாண்மை பண்றாங்க அப்படிங்கறது கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகம் மற்றும் நிதி 1915 வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரூபாயின் பிரச்சனை, அதன் தோற்றம் மற்றும் அதன் தீர்வு. இப்ப நம்ம பார்த்தோம் அதனுடைய தோற்றம், அதனுடைய தீர்வு. இந்த மாதிரிதான் வந்து ரூபாயோடைய பிரச்சனையை பத்தி அவர் எழுதியிருக்காரு. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதியின் பரிணாமம், அதாவது எவ்வாறு இந்த இம்பீரியல் நிதின்னு சொன்னோம்னா ஆங்கிலேயர்களுடைய நிதி மாகாணங்களில் எல்லா இந்தியாவினுடைய மாகாணங்களுக்குள்ளும் பரவலாக்கப்பட்டு அந்த நிதி எவ்வாறு பரிணமிக்கிறது, பிரிட்டிஷ் இந்தியால இந்தியர்களுடைய நிதி எவ்வாறு அவர்களை மேம்படுத்துவதற்கு பரிணமித்து போகிறது. சோ இது வந்து இந்த மாதிரி ஒரு இது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையை கூட எளிதாக அவர் கையிலாண்டு அதற்கு ஒரு தீர்வையும் வந்து அவர் வந்து ரொம்ப அழகா அவருடைய கருத்தோட்டத்தை வந்து கொடுத்திருக்காரு. அப்ப இதை பயன்படுத்தி அம்பேத்கர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் தான் ரிசர்வ் வங்கியை ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில். 1934ஆம் ஆண்டு முதலாக இந்தியாவில் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த நிதி மேலாண்மை இதற்கப்புறம் அடுத்து வர்றது பார்த்தோம்னா நம்ம காலனித்துவம். இந்த காலனித்துவத்தையும் இந்த இதுக்கு முந்தைய, அதாவது காலனி ஆதிக்கத்திற்கு முன்பு இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது, காலனி ஆதிக்கத்திற்கு முன்பு என்றால் ஆங்கிலேயருடைய வருகைக்கு முன்பு இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பாக்குறப்ப இந்தியால பல காலகட்டத்துல பல ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. சேர சோழ பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் நிறைய இந்து அரசர்கள் இருந்திருக்காங்க. இந்த ராஜபுத்திர அரசர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் முஸ்லிம்களுடைய வருகை வருகிறது. முஸ்லிம்களுடைய வருகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கஜினி முகமது, கோரி முகமது இவங்க உள்ள வர்றாங்க. இந்த கஜினி முகமது, கோரி முகமது எதுக்காக இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இந்திய நாடு செழிப்பானது, எல்லா விஷயங்கள்லயும் செழிப்பானது இந்திய நாடு. அப்ப இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளமை, அந்த செழுமையை பார்த்துதான் அந்த இஸ்லாமியர்கள் உள்ள வர்றாங்க, இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. வந்து கஜினி முகமது முழுக்க கொள்ளை எடுத்து கொண்டு போகிறார். கோரி முகமதுவும்
கொள்ளையடிக்க வந்தவர் ஆட்சியை கைப்பற்றி தனக்குடைய அடிமையை ஒருத்தரை ஆட்சியாளராக வச்சுட்டு அவர் போறாரு. அப்ப யாரு அப்படின்னு பாக்குறப்ப குத்புதீன் ஐபக் தான் இந்தியாவில் ஆட்சியை கோரி முகமதுனுடைய பகர ஆளுநராக முதல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் ஆட்சியாளராக மாறுகிறார். அப்ப அவர்ல இருந்து குத்புதீன் ஐபக்ல இருந்து இந்த வம்சத்தை என்ன சொல்றோம்னா டில்லி சுல்தானியர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த டில்லி சுல்தானிய வம்சம் இந்தியாவுக்கு என்ன செஞ்சுச்சு? இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தியதா, சீர்குலைத்ததா? இது எப்படி அப்படின்னு பாக்குறோம். அப்படி பாக்குறப்ப இந்த டில்லி சுல்தானியர்கள் குத்புதீன் ஐபக் காலத்துல கட்டப்பட்டதான் வந்து குதுப் மினார். கலைகளுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாட்டுல மக்கள் என்ன தேவையோ அதை செய்து கொடுத்தார்கள். மக்கள் துயரத்துல இல்ல. அந்த காலகட்டத்துல டில்லி சுல்தான்களுடைய ஆட்சி காலத்துல எந்த மக்களும் துயரத்தில் இல்லை. எந்த போரும் மக்களை பாதிக்கவில்லை. எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தொழில் முன்னேற்றமாக எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது இந்த டில்லி சுல்தானுடைய ஆட்சி காலம். இதான் பொதுவாக பார்க்க வேண்டிய பார்வை. அவங்க கஷ்டப்படல, சந்தோஷமா இருந்திருக்காங்க. அடிமை வம்சம், அடிமை, துக்ளக், சையது, கில்ஜி, லோடி என்ற 5 வம்சங்கள் இதுக்குள்ள இருக்கு இந்த டில்லி சுல்தானியத்திற்குள். இந்த 5 வம்சங்களும் இந்த பெரோசா துக்ளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக அழகாக மக்களுக்காக செஞ்சிருப்பாரு. அது போல அலாவுதீன் கில்ஜி பாத்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம நிர்வாகத்திற்கு திட்டமிடல் கூட அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக சிறப்புல பிறந்தவர். பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்ன பிரச்சனை, பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ணுவது, இதெல்லாம் அலாவுதீன் கில்ஜியோட பார்வையில கிடைச்சது. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க, மகிழ்வோட இருந்தாங்க. அப்ப இந்த ரஷ்யா சுல்தானா இந்த ஆட்சி காலத்துல பாக்குறப்ப ஒரு பெண் அரசியோட ரஷ்யா சுல்தானான்னு ஆட்சியில இருந்திருக்காங்க. அப்ப இந்த டில்லி சுல்தான்களுடைய பார்வையில பாக்குறப்ப அந்த காலகட்டத்துல பாருங்க, பாசனத்தை மேம்படுத்துவதற்காக ஆறுகளின் குறுக்கே 50 அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, 40 மசூதிகள் கட்டப்பட்டு 30 கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. நீர்த்தேக்கங்கள், மருத்துவமனைகள், பொது குளியல்கள், பாலங்கள், இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா மக்களை சந்தோஷப்படுத்துவது. மக்கள் நல்லா, அதாவது ஒரு ஆட்சியாளனுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா அந்த மக்களை ஒரு சந்தோஷமான முறையில் வழி நடத்துவது, அவங்கள குறையில்லாம பாத்துக்கிறது. இந்த குறையில்லாம பாத்துக்கிறது எங்க இருந்ததுன்னா டில்லி சுல்தானுடைய ஆட்சியில இருந்திருக்கு. அவர்கள் மதத்திற்கு வேணால் முக்கியம் கொடுத்திருக்கலாம், ஆனா மக்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல தாழ்வே இல்லை, ஏற்றம் தான் இருந்தது. இதை நம்ம எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய பயணிகள் பிர்தௌசி, அல்பர்னி எல்லாம் கஜினி முகமதோட உள்ள வந்தவர், இந்தியாவுக்குள்ள வந்தவர், நிக்கோலா காண்டி, இவங்களுடைய பயண குறிப்புகள்ல இருந்து இந்த பொருளாதாரம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். டில்லி சுல்தானிய வம்சம். அடுத்து பாருங்க முகலாய வம்சம். இந்த முகலாய வம்சத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பாபர் எப்படி வந்து தன்னுடைய மக்களை வந்து எப்படி ஒரு தந்தை தங்களுடைய குழந்தைகளை எப்படி பாத்துக்குவாரோ அது மாதிரி அப்படி பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பாபரை. ரொம்ப அதிகமான மக்கள் தொகை, ஆனா மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன வேணும், கைவினைஞர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த அரசு ஆட்சி காலத்தில் மிக சிறப்பாக கைவினைஞர்கள் இருக்காங்களோ அப்ப அங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடக்குன்னு அர்த்தம். ஒரு கருணை இல்ல மனிதன் பாபர். அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளர். இது வந்து நம்ம முகலாய சாம்ராஜ்யம் மாதிரி சொல்லுச்சு. டெல்லி சுல்தானிய வீழ்ச்சிக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யம். இந்த முகலாய சாம்ராஜ்யத்துல பாக்குறப்ப பாபர், அக்பர், ஷாஜகான் இவங்க எல்லாருமே எப்படி அப்படின்னு சொன்னோம்னா மிக திறமையாக மக்களை வழி நடத்திருக்காங்க. இந்த மிக திறமையாக மக்களை வழி நடத்தினால மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப அமைதியாக, எந்த ஒரு கலவரத்திலும் அவங்க ஈடுபடல. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது ஆட்சியாளர்களால். அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டதால் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா மிகவும் எளிமையாக, அமைதியாக, சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ரொம்ப உற்சாகத்தோட இருந்தாங்களாம் மக்கள் எல்லாருமே, எல்லா ஆட்சி காலத்துல. ஒரு பேரரசர் அக்பர் ஆட்சி செய்தால் கூட அவர் வந்து இந்துக்களையும் வந்து நினைச்சிருக்காங்க, பாரபட்சம் நடத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய இந்து சாம்ராஜ்யத்தை ஒரு இஸ்லாமிய அரசர் ஆட்சி செய்கிறார் என்றால் அந்த மக்களை எப்படி வழி நடத்தி இருந்தாருன்னா அது ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக அந்த காலகட்டத்துல இருந்திருக்கும் பாருங்க. இதுல ஷாஜகான் ஆட்சி காலத்துல இன்னைக்கும் பாக்குறோம் நம்ம தாஜ்மஹால் ஷாஜகான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, செங்கோட்டை,
எல்லாமே அந்த முகலாயர்கள் ஆட்சி காலத்துல அவ்வளவு அழகாக எல்லா ஒரு நுண்கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாணயம் மேம்பட்டிருக்கு. அப்ப பொருளாதாரம் எவ்வாறு இருந்திருக்க வேண்டும் என்றால், மிக மிக சிறப்பாக பொருளாதாரம் இருந்திருக்கின்றது இந்த முகலாயர்கள் ஆட்சி காலத்திலையும். ரொம்ப சுறுசுறுப்பா மக்கள்லாம் இருந்திருக்காங்க. கவலையற்று இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா கவலை இல்லாம பார்த்துக்கிட்டது யாருன்னு சொன்னா ஆட்சியாளர்களான அந்த மன்னர்கள். முகலாயர் ஆட்சி காலத்தில் சுறுசுறுப்பாக ரொம்ப ஆரோக்கியத்தோட இருந்தாங்களாம். விருந்தோம்பல் பண்பு மக்கள்கிட்ட மிகுதியாக இருந்ததுங்கிறாங்க. எல்லையற்ற விருந்தோம்பல், சாதாரண விரும்பல், எல்லையற்ற விருந்தோம்பல். மக்களை எல்லாரையும் சமமா பார்த்து யாருக்கு என்ன தேவை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுவது, தன்னலம் மட்டும் இருத்தல், இது எல்லாமே அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா அந்த பொருளாதாரம். இதற்கு பின்பு வந்தவர்கள் பாத்தீங்கன்னா மராட்டியர்கள், சிவாஜி, அதுபோல திப்பு சுல்தான். இவங்களுடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்துல அவ்வளவு விவசாயம் செழிப்பா இருந்துச்சாம், வளமையாக இருந்ததாம். அவங்களுடைய எல்லைக்குள்ள இருந்த மக்கள் எல்லாம் அவ்வளவு மிக மகிழ்ச்சியாக எல்லாரும் இருந்தாங்கன்னு பாக்குறோம். அப்ப ஆட்சியாளர்கள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்ததால் மக்கள் இன்புற்று இருந்தாங்க. பொருளாதார நிலையிலும் சரி, அமைதியிலும் சரி. ஆனா போர்லாம் நடந்திருக்கு அந்த காலகட்டத்துல, நிறைய போர்கள் நடந்திருக்கு. ஆனா மக்கள் விசுவாசமாக அரசன் மேல இருந்திருக்காங்க, விசுவாசமாக மக்கள் இருந்திருக்காங்க. அப்ப இந்த காலனி ஆதிக்கம் என்பது வரும் முன்பு இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொன்னா மிகவும் வளர்ச்சி அடைந்து இருந்திருக்கிறது. இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சியான பாதையை நோக்கி போய்கிட்டு இருந்திருக்கு காலனி ஆதிக்கத்திற்கு முன்றைய இந்தியா. இப்ப காலனி ஆதிக்கம் வந்துருச்சு. காலனி ஆதிக்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவினுடைய நிலை என்ன? பொருளாதார வளர்ச்சியா வீழ்ச்சியா எப்படி இருக்கு? ஏன்னா இதுவரை பார்த்த டெல்லி சுல்தானியர்களும் நமக்கு அந்நியர்கள் தான், வேற நாட்டுல இருந்து வந்தவங்க தான். இதுவரை பார்த்த நம்ம முகலாயர்களும் இந்தியாவிற்கு வந்த அந்நியர்கள் தான். இதே போல இங்கிலாந்தில் இருந்து வந்தவர்களும் ஒரு அந்நியர்கள் தான். அந்த டெல்லி சுல்தானுடைய ஆட்சி காலமும் முகலாயருடைய ஆட்சி காலமும் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை கொடுத்திருக்கு. நல்ல ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம், பொருளாதார ஏற்றம் மிகுந்த சமுதாயம் இருந்திருக்கு. ஆனா இந்த இங்கிலாந்து ஆட்சிக்குள் வந்ததுக்கு அப்புறம், இந்த காலனித்துவமாக நம்ம இந்தியாவிற்குள் வந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பாக்குறப்ப முதல்ல நம்ம இங்கிலாந்த பார்ப்போம். இங்கிலாந்தினுடைய சூழல் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இங்கிலாந்துல பரிதாபகரமான நிலையில் இங்கிலாந்து இருந்திருக்கிறது. அவங்க ஏதாவது ஒரு வகையில முன்னேறணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஜாக்சன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாக்சன் அப்படிம்பாங்க, அவர்களுடைய செல்வாக்கு ஓங்கி இருந்திருக்கு. இந்த மக்களுக்கு ஒரு பரிதாபமான நிலையில் அந்த இங்கிலாந்து மக்கள் இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழுவினர் கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லிக் கொண்டு இந்தியாவிற்குள் வணிகம் பண்ணப்படுறாங்க. வணிக நோக்கத்தில் இந்தியாவுக்கு இது மாதிரி வணிக நோக்கத்துல ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டாங்க. யார் வந்திருக்காங்க? பிரிட்டிஷ். இதுக்கு மேல யார் வந்திருக்காங்க? நம்ம டச்சுக்காரர்களுக்கு வந்திருக்காங்க, டேனியர்கள் வந்திருக்காங்க, பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் வியாபார நோக்கத்தோடு இங்கிலாந்தை நோக்கி வந்திருக்காங்க, இந்தியாவை நோக்கி வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கின்ற அந்த நறுமண பொருட்கள், அந்த முத்து, இந்த மாதிரி இது மேல அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரியம். இந்த பொருட்களை வணிகம் செய்வதற்காக வர்றாங்க. வணிகம் செய்வதற்காக வர்றவங்க அப்ப நம்ம இந்தியால முகலாயர்களுடைய ஆட்சி இருக்கு. முகலாயர்கள்ட்ட ஜஹாங்கீர் மன்னருடைய ஆட்சி காலத்திலேயே இந்த இங்கிலாந்து வந்துட்டாங்க. ஜஹாங்கீர் மன்னரிடம் அனுமதி பெற்று வியாபாரம் செய்வதற்காக இந்தியாவிற்குள் வந்த ஒரு குழு தான் இந்த கிழக்கிந்திய கம்பெனி குழு. இந்த கிழக்கிந்திய கம்பெனி குழு தன்னுடைய நாட்டில் பரிதாபகரமாக இருந்து தன்னுடைய நாட்டினுடைய நிலையை உயர்த்துவதற்காக இங்க உள்ள வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்தா இந்த இந்தியர்களை பார்த்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்தியர்கள் அறியாதவர்கள், இவர்கள் நாகரிகம், ஏன்னா இவங்க ஐரோப்பியர்கள் அப்படிங்கிறப்ப நாகரிகத்தில் முன்னேறியவர்கள், இவங்க அறியாதவர்கள், நாகரிகம் அற்றவர்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு இங்க உள்ள வர்றாங்க. ஆனா பண்டைய இந்தியால பார்த்தோம்னா நம்ம பொருளாதாரம் இந்தியால மேம்பட்ட இந்தியான்னு சொல்லணும். நம்ம அதாவது சொல்லுவாங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்,
ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில். அப்ப எல்லா வளமும் இங்க இருக்கு. இங்க எல்லா விதமான தட்பவெப்பமும் இருக்கு இந்தியாவுக்குள்ள. அதிக மழை பொழிகிற பகுதியும் இருக்கிறது, அதிக வெப்பமான பகுதியும் இருக்கிறது, இரண்டும் கலந்த பகுதியும் இருக்கின்றது. வெப்பமும் குளிரும் கலந்த பகுதிகளும் இருக்கு. அப்ப எல்லா விதமான பொருட்களும் இங்க விளையும். குளிர்ல கிடைக்கிறதும் கிடைக்கும், வெப்பத்துல கிடைக்கிறதும் கிடைக்கும், எல்லா விதமான பொருட்களும் இங்க கிடைக்கும். அப்ப இந்த இந்தியா ஒரு நாகரிகத்தில் மேம்படவில்லை என்ற எண்ணத்தோட இந்த ஆங்கிலேயர்கள் உள்ள வர்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இங்கிலாந்தினுடைய வருகையினால் வர்த்தகம் எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, மிக அதிகம். அதாவது அவங்க வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப மீதி சொன்ன மாதிரி டேனியர்கள் வந்தாங்க, பிரெஞ்சுக்காரங்க வந்தாங்க, இவங்களாம் வந்தாங்கன்னா, இப்ப பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள் என்றால் அவங்க நாட்டுல இருந்து அவங்க அரசரால் அனுப்பப்பட்ட ஒரு ஆளுக. பிரெஞ்சுக்காரர்கள் அரசரால் அனுப்பப்பட்ட ஒரு குழுவினர், தன் நாட்டுக்கு வியாபாரம் செய்ய வந்தவர்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் வியாபார குழுவினர், ஒரு வியாபார குழுவினர் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அரசர்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அரசர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிதான் இங்க வந்திருக்காங்க. அந்த நாட்டுல இருந்து இங்க வந்திருக்காங்க. ஆனா நாட்டுக்காக வரல, தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக, தங்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்காக வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ப இங்க வந்து இவருடைய நோக்கம் மட்டும் வர்த்தகம், வணிகம், வர்த்தகம், வணிகம். எந்த பொருளை வாங்குறது, எந்த பொருளை விற்பது, எதன் மூலமா என்ன லாபம் கிடைக்கும், ஏன்னா எந்த லாபம் கிடைக்கும். ஏன்னா தொலை தூரத்திலிருந்து வந்திருக்காங்க இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு. அப்ப அந்த தொலை தூரத்திலிருந்து வந்த பயணம் திருப்பி இவங்க போறப்ப இவங்க எண்ணற்ற பொருள்களை சம்பாதித்து கொண்டு போக வேண்டும். அந்த வணிக நோக்கம், இவர்கள் அந்த வணிக நோக்கம் மட்டும் இருந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து இந்த இந்தியர்களை ஏய்த்து பிழைத்து இவர்களுக்கு உண்டான, அதாவது இவர்களை எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், இவங்ககிட்ட ஆதிக்கம் செலுத்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்தியர்களுடைய வியாபாரத்துக்குள்ள நுழைஞ்சி இந்த இந்தியர்களிடமிருந்தே பொருளை வாங்கி கொண்டு, பொருள்னா மூலப்பொருட்கள். இன்னைக்கு ஒரு பருத்தியில ஒரு ஆடை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அந்த பருத்தியில ஆடை நெய்வதற்கு என்ன வேணும்? பருத்தி வேணும். அப்ப அந்த பருத்தி எங்க கிடைக்குது? இந்தியால அதிகமா கிடைக்குது. அப்ப இந்த மூலப்பொருள், அதுபோல எண்ணெய் வித்துக்கள், இதெல்லாம் மூலப்பொருட்கள். இந்த மூலப்பொருட்களை ஒரு அடிமட்ட விலையில் இந்தியர்களிடமிருந்து வாங்கி கொண்டு தாங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இத வந்து என்ன ஒரு பணம் கொடுத்தும் வாங்க மாட்டாங்க. இவங்க பணம் கொடுத்தும் வாங்க மாட்டாங்க. பங்குதாரர்களாக தங்களை நியமித்துக் கொண்டு அந்த பொருட்களை வாங்கி அந்த பொருட்களை உற்பத்தி பொருட்களாக மாற்றி, உற்பத்தி பொருள்கள்னா ஒரு நெய்யப்பட்ட ஆடையாக தங்கள் நாட்டுக்கு போய் அந்த நாட்டுல இருந்து எப்படி வரும், திருப்பி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களாக வரும். அப்ப தங்கள் நாட்டுக்கு அவங்க அந்த பொருளை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் ஏற்றுமதிக்கு ஒரு வரி வேண்டும். அங்க நாட்டுல இருந்து பொருள் வரும் என்றால் இறக்குமதி வரி வேண்டும். இவங்க நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. அப்படின்னாலும் ஒரு குறைந்த மதிப்பை வைத்துக் கொள்வது. வரி எல்லாமே இந்த கிழக்கிந்திய கம்பெனி குழுவில் அவங்க நிர்ணயம் செய்யறதான். அப்ப அவங்க நிர்ணயம் செய்யறது எப்படி நிர்ணயம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மிக குறைந்த அளவில் வரியை பெற்று. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்திய மக்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் அறியாத வண்ணம் அவர்களை விட்டு இங்கிலாந்திற்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கிலாந்தினுடைய வளர்ச்சிக்கு, இங்கிலாந்தினுடைய மலர்ச்சிக்கு இந்தியர்களுடைய பணம், இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது கேட்டு வாங்கல, பறிச்சு வாங்கல, தானா போகுது அங்க. இந்த மாதிரி இவருடைய திட்டமிடல் இருக்கின்றது. இப்ப ஒழுங்குபடுத்தும் சட்டம் சொல்றாங்க, பிட்டிந்திய சட்டம் போடுறாங்க. இது எல்லாமே சட்டங்கள் போடப்பட்டால் கூட இந்த சட்டங்களில் எல்லாத்தையும் நம்ம ஆய்ந்து பார்த்தோம் என்றால் அந்த எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு வசதி கொடுக்கப்படுறது. ஆங்கிலேயருடைய வியாபாரத்தை எப்படி இன்னும் அப்படியே அதிகமாக ஒரு தடம் பதிப்பது, வேரூன்ற செய்வது, இதுதான் இங்க இருந்துச்சு. அதனால மிக எளிதாக நம்மளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. இங்கிலாந்துல 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் பொண்ணுக்கு சீர் செய்யணும் அப்படின்னு சொன்னா 5 பவுண்டு கொடுக்கலாம் அப்படின்னு இருந்த ஒரு நபர் இந்த இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தனது மகளுக்கு 2000 பவுண்டு கொடுத்தாராம். அதாவது 60 வருஷத்துல. அப்ப பாருங்க அதனுடைய பொருளாதார அவங்களுடைய வளர்ச்சியை பாருங்க, இங்கிலாந்தினுடைய வளர்ச்சி எப்படி போயிருக்கு பாருங்க. இது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இந்தியர்கள் 20 ஆண்டுகளுக்கு
முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் யார் யார் வந்து அவங்களோட தாய் தகப்பன் அந்த மூதாதையர்கள் அவங்க செலுத்தின வரியை விட இவங்க அதிகமான வரி செலுத்துறாங்களாம் அரசாங்கத்துக்கு. அதனாலதான் உப்பு சத்தியாகிரகம்லாம் நடந்தது. உப்பு வந்து தானா விளையிற பொருள். காத்துல தண்ணி ஆவியாகி அந்த கடல் நீர் உப்பாக மாறி தானா விளைகின்ற அந்த உப்பிற்கும் வரி விதித்தார்கள் என்பதாலாம் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகமே நமக்கு நடந்துச்சு. ஏன்னா சரக்கு போக்குவரத்து எல்லாமே சரக்கு போக்குவரத்து எப்படின்னா ஆங்கிலேயருடைய கப்பல்களை மட்டும்தான் அவங்க பயன்படுத்த முடியும். அவங்க கப்பலை மட்டும் பயன்படுத்தணும்னா அதுக்கு அதிகமாக என்ன பண்ணணும்? பணம் கிட்டணும். ஒரு பொருள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சரக்கு போக்குவரத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்ப அதன் மூலமா அவர்களுக்கு வருமானம். எவ்வளவு தூரம் சுரண்ட முடியுமோ இந்தியாவை சுரண்டினார்கள் ஆங்கிலேயர்கள். வளங்களை சுரண்டினார்கள். பொருளாதார வளங்களை சுரண்டினார்கள். அதுபோல சுங்க வரி பாத்தீங்கன்னா நமக்கு இந்திய மக்களுக்கே இந்திய பொருட்களுக்கே 6 மடங்கு அதிகமாக விதிக்கப்படுகிறது. அப்ப மக்களால ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த வியாபாரமே வரல. வியாபாரத்துக்குள்ளேயே அவங்களால போக முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? பேசாம விவசாயம் பண்ணிடுவோம். விவசாயம் பண்ணிட்டோம்னா விவசாய நிலங்களை வச்சு நம்ம முன்னேறிக்கலாம். நம்ம நிலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் எதை நோக்கி போறாங்க அப்படின்னா அந்த விவசாயத்தை நோக்கி போறாங்க. இதுல இந்த பங்குதாரர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அதிகமான செல்வத்தில் கொளித்து பொருளாதார செழிப்பு என்பது அவங்களுக்கு அந்த பங்குதாரர்கள் மூலமாக பங்குதாரர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வர்த்தகம் பங்கு வர்த்தகம் இந்த வணிகத்திலேயே நம்ம பங்கு சந்தைன்னு இப்ப நம்ம சொல்லுவோம். பங்கு சந்தை இந்த மாதிரி சொல்றது செல்வத்தை பெருக்கிறதுல இந்த பங்கு சந்தையினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு வர்த்தகத்தினுடைய மதிப்பை தீர்மானிப்பது இந்த பங்கு சந்தை தான். அப்ப இந்த பங்கு சந்தையை தீர்மானிப்பவர்கள் யாராருன்னா இங்கிலாந்து மக்கள் இருந்தாங்க. அவங்கதான் வந்து அந்த பங்கு சந்தையை தீர்மானிப்பதனால மிக எளிதாக இந்த பங்கு சந்தையின் மூலமாக அதிகமான வருமானம். அதாவது இப்ப பங்கு சந்தையில் உள்ள பங்குகளை இந்திய மக்களிடம் இந்திய மன்னரிடம் கடனாக பெற்றவர்கள் இந்த இங்கிலாந்து மக்கள். அப்ப கடனுக்கு ஒரு வட்டி கட்டணும். அந்த கடனுக்கு ஒரு வட்டி கட்டுறதை விட இந்த பங்கின் மூலமாக வருகின்ற வருமானம் அதிகமாக இருக்கிறது. அதுபோல சரக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற உற்பத்தி பொருட்கள் எதையுமே என்ன பண்ண முடியல. அவங்களால வந்து வேற நாட்டுக்கு கொண்டு போகவே முடியல. எல்லாமே ஏற்றத்தாழ்வு எல்லாத்துலயும் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மக்கள் வந்து மிக அதிகமான கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. அப்ப இந்திய பொருளுக்கு ஒரு எதிரா இன்னொரு போட்டி வேணும். வேற நாட்டுக்காரர் வர்றாங்க வியாபாரத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறமான வரி. அப்ப அவங்களால இங்க நிலைச்சிருக்க முடியாது. பிரெஞ்சு சமுதாயம் பிரெஞ்சு நாடு எவ்வளவோ போராடி பார்க்குது ஆங்கிலேயரோட. 3 கர்நாடக போர்கள் நடக்கின்றன. இதற்கே இந்த பொருளாதார விஷயத்துக்காகவே நாங்களும் இதுல வந்து எங்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லிட்டு போராடி பாக்குறாங்க. 3 கர்நாடக போர்ல முதல்ல 2 கர்நாடக போர்ல வெற்றி கிடைக்கும். 3வது கர்நாடக போர்ல ஆங்கிலேயர்களுக்கு தோல்வி. அப்ப ஆங்கிலேயர்களுக்கு வெற்றி, பிரெஞ்சுக்காரர்களுக்கு தோல்வி. அப்ப இந்த பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடக போர் தோல்விக்கு பிறகு அப்படி இந்த பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் இந்த பகுதியில மட்டும் இருந்துகிட்டாங்க. அந்த பகுதியில மட்டும் தங்களுடைய வியாபாரத்தை வைத்துக் கொண்டு இருந்துகிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் மீதி எல்லா பக்கத்திலையும் மிக அழகா அந்த 1757 பிளாசி போர், அந்த பிளாசி போர் மூலமா வணிக உரிமையை பெற்றவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள். வணிக உரிமையை பெற்று அதில் இருந்து மிக வேகமாக தங்களுடைய கால் தடத்தை வணிகத்தில், ஏன்னா அவங்க வந்து பொருளாதார முன்னேற்றத்திற்காக வந்தவர்கள். தங்களுடைய நாட்டை வளப்படுத்தணும் இல்ல, கிழக்கிந்திய கம்பெனியை வளப்படுத்துவதற்காக வந்தாங்க. அதனால எந்த ஒரு போட்டியும் இங்க இல்ல. ஒரு பொருளுக்கு போட்டி இருந்தா தான். இப்ப ஒரு தக்காளி அப்படின்னா தக்காளி கிடைக்கல அப்படின்னா தான் அதுக்குடைய பொருள் வந்து ஏற்றம் பெறும். அந்த அதனுடைய மதிப்பு கூடும். அப்ப இங்க போட்டியே இல்லாம பண்ணியாச்சு. எந்த ஒரு பொருளுக்கும் இந்தியாவில உற்பத்தி ஆகிற பொருளுக்கு போட்டியே இல்லாம வச்சுட்டு மிக எளிதா இவங்க எடுத்துட்டு போய் இவங்க எடுத்து போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு போட்டி வந்துடும். இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துல மிக மோசமான இது அம்பேத்கர் மிக அழகாக தன்னுடைய எண்ணத்தில் அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. இறக்குமதி வரியும் அதிகம், பொருட்கள் மீது ஆங்கிலேயருடைய வரி விதிப்பு வந்து ரொம்ப பாரபட்சமானது அப்படின்னு சொல்றாங்க. பாரபட்சமானது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில அது இருந்திருக்கு. அப்ப நான் சொன்னேன், இந்த வியாபாரம் வேண்டாம், வணிகமே வேண்டாம், ஏன்னா வரி கட்ட முடியல, செய்ய முடியல, என் நிலத்துல பாடுபட்டு நான் விவசாயம் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன்
இதான் எளிதான வழி அப்படின்னு சொல்லி விவசாயிகள் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய நிலத்தை மேம்படுத்துவதில் அடுத்து அவங்களுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க. இந்த விவசாயமும் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நில வருவாய் கொள்கை இதுக்கு ஒரு தடை போடுறாங்க. விவசாயத்திலும் அந்த நில கொள்கைக்கு தடை விதிக்கிறாங்க. அதாவது இந்த ஐரோப்பிய விவசாயிகளோ பூர்வீக விவசாயிகளோ இந்த வரி விகிதம் அவங்க விரிக்கிறாங்களா வரி, இந்த விவசாயத்திற்கு வரி விகிதத்துல வாழவே முடியாது. அப்ப என்ன செஞ்சிடலாம்னா நிலத்தை தரிசா போட்டுற வேண்டிதான். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இது அழகா பிஷப் கீப்பர் வந்து தன்னுடைய பதிவுல வந்து இந்தியாவுக்கு பயணம் செய்தவர் 1830 இந்தியாவிற்கு பயணம் செய்தவர் பிஷப் கீப்பர் மிக தெளிவாக அழகாக அதுல இருந்து போட்டிருக்காரு. தடை செய்யும் பாதுகாப்பு கொள்கை இவங்களுடைய பிரச்சனை. காலனித்துவத்துல நிலத்தையும் அவர்களால் என்ன பண்ண முடியல, இது பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தி ஆகுறதுல பாதியை என்ன கொடுக்க வேண்டியிருக்கு, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த காலகட்டத்தில் அரசர்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, விளைச்சல்ல 10 மூட அரிசி விளைஞ்சிருந்ததுன்னா 10 மூட அரிசியில 1 மூட அரிசியை வந்து என்ன கொடுக்கணும், அரசருக்கு காணிக்கை கொடுக்கணும். 10 மூடை விளைஞ்சு 1 மூடை கொடுத்தா பரவாயில்ல. இன்றைக்கு 10 மூடை விளைஞ்சுக்கு 10 மூடை பாதி நான் கொடுக்கணும், 5 மூடையை நான் கொடுத்துடணும் அப்படின்னா அந்த உற்பத்தி செலவு எப்படி ஈடுகட்டுறது? இப்ப விவசாயிகளும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு ஏற்றம் மிகுந்த சமுதாயம், பொருளாதார ஏற்றம் பெற்ற ஒரு சமுதாயமாக, ஒரு நாடாக, ஒரு நல்ல பாதையில போய்கிட்டு இருந்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த காலனித்துவம். அப்ப இந்த விவசாயம் இல்ல அப்படின்னு அந்த காலகட்டத்துல பெரிய பஞ்சம் வேற. வங்காளத்துல மட்டும்தான் கொஞ்சம் வளமான விவசாய நிலங்கள் இருந்துச்சு. சென்னையிலே பாத்தீங்கன்னா நிலங்களும் மோசமா இருந்தது. ஏன்னா அதுக்குண்டான அந்த மழை இல்ல, மழை பொழிவு இல்ல. அப்ப பெண்கள், குழந்தைகள் இந்த இறப்பு எதையுமே தடுக்க முடியல. வளமான விவசாய நிலம் இருந்துச்சு. ஆனா இந்த வளமான விவசாய நிலத்துல ஒரு வரி விதிப்பீடு செய்யறாங்க. உன் நிலம் ரொம்ப வளமா இருக்கு, அப்ப நீ என்ன செய்ய, பாதி கொடுக்க வேண்டாம், 3/4 பங்கு நீங்க அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அப்பேற்பட்ட நிலத்திலையும் 10ல 3/2 பங்கு அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா உன்னுடைய நிலம் வளமான நிலம். அப்ப அங்கேயும் பஞ்சம். அப்ப ஏழ்மை, நலிந்தவர்களாக, ஒண்ணுமே செய்ய இயலாதவர்களாக. மெட்ராஸ் பிரசிடென்சில போய் மண்ணு மோசமா இருக்கு. ஏன் மோசமா இருக்கு மண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி இல்ல, வரத்து இல்ல, தரிசு நிலங்களாக இருக்கு. அப்ப விவசாயிகள் மிக மோசமாக இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் தாங்க என்ன சட்டம் போட்டா கூட அது எல்லாமே அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும்தான். இதுல ஒண்ணு ஒரு சட்டம் போட்டது 1833ஆம் ஆண்டு சட்டம். தங்களுடைய கல்வியை தங்களுக்காக, அதாவது அவங்களுக்கு எளிதாக வேலைக்கு ஆள் கிடைக்கணுங்கிறதுக்காக மேற்கத்திய கல்வி முறையை இந்தியாவில் புகுத்தியது. இந்த மேற்கத்திய கல்வி முறை வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தோணுது, நம்ம எவ்வளவு ஒரு ஏழ்மை நிலைமைக்கு போயிட்டோம், நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்களே, இந்த பொருளாதாரம் இவ்வளவு சீர்குலைஞ்சு போயிருக்கே, இந்தியாவை எவ்வாறு மேம்படுத்துவது, இவர்களை எவ்வாறு எதிர்ப்பது? ஏன்னா இது நம்ம பூமி, நம்ம பூமியில நமக்கு கிடைக்கிற அந்த விளைச்சல்ல நம்மளால என்ன பண்ண முடியல, நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இந்த வருவாய் கொள்கை அந்த மாதிரி இருக்கு. இந்த வருவாய் கொள்கையை மீறி எவ்வாறு முன்னேறுவது, எவ்வாறு நம்மளுடைய இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, இது எல்லாம் மேற்கத்திய கல்விக்கு அப்புறம் வருது. ஆனா இப்ப என்ன செய்யணும்னே தெரியாம செயல்பாடு இழந்து மக்கள் ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. விவசாயமும் இல்ல. முக்கியமா நம்மளுடைய இந்தியா முழுக்க முழுக்க எதை நம்பி இருக்குன்னா, இந்தியா விவசாய நாடு. அந்த விவசாய நாடு அப்படின்னு சொல்றப்ப பொருளாதாரம் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கு. ஆனா அதையே என்ன செஞ்சுட்டாங்க, சீர்குலைச்சிட்டாங்க இந்த ஆங்கிலேயர்கள். அப்ப சங்க காலத்திலும் சரி, சங்க காலத்திற்கு பின்பற்ற எண்ணற்ற ஆட்சியாளர்கள் அவர்கள் காலத்துல எல்லாம் பொருளாதாரம் மிக ஏற்றம் மிகுந்திருந்தது. ஒரு மழை பெய்யலையா, ஒரு பஞ்சம் வந்துருச்சா,
அந்த மாதிரி வேணா கஷ்டப்பட்டிருப்பாங்களே தவிர ஆட்சியாளர்களால் கஷ்டம் என்பது கிடையாது. முதலாக இந்த காலனித்துவ இந்தியாவில் இங்கிலாந்தினுடைய ஏகாதிபத்தியத்தில் அவர்களுடைய பொருளாதார கொள்கையினால் நம்மளுடைய பொருளாதார வளங்கள் சுரண்டப்பட்டு மிகவும் மோசமாக எல்லா மூல வளங்களும் சுரண்டப்பட்டு நாட்டினுடைய பொருளாதாரம் மிக மிக மோசமான நிலைக்கு பின்தள்ளப்பட்டது. நாடு படிப்படியாக ஏழ்மை நிலையை அடைந்தது. என்னமே பேச முடியல, என்னமே செய்ய முடியல, எதுலயும் அவங்களால என்ன பண்ண முடியல, இதற்காக எதுவுமே பேசவே முடியல. மிக மோசமான நிலைமைக்கு ஏழ்மைக்கு தள்ளப்பட்டது. நன்றி.